இப்போ சென்ட்ரல் ஃபர்ஸ்ட். பெரிய சாதனை. சூப்பர். பெரிய சாதனை இல்லை, உண்மையிலே நான் அடுப்பு பற்ற வச்சதே கிடையாது. Title sponsors MCR Pure Cotton Club formal and casual shirts, Naga Foods, Naga Double Roasted Rava, GT Holidays, South India's #1 travel brand, Mr. Gold Groundnut Oil, Tarathilum Alavilum, no compromise. Presents Galata Kitchen Cabinet, supported by Anuj Tiles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஸ்பெஷல் பார்ட்னர் சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். லொகேஷன் courtesy D2B இன்டீரியர் ஸ்டுடியோ, ஆர்ட் ஆஃப் ஃபைன் லிவிங். கமல் சார் பிடிக்குமா, ரஜினி சார் பிடிக்குமா? ஸ்கூல்ல சண்டை போடுவேன், எனக்கு ரஜினி பிடிக்குமா கமல் பிடிக்குமா அப்படின்னா ரஜினி தான் பிடிக்கும். ஏன்னா நடிகர்களாலே சிகப்பா இருக்கணும், அழகா இருக்கணும், நம்ம நினைச்சுக்கணும். நம்ம கலர்ல ஒருத்தர் நடிக்கிறாரு. நீங்க கருத்தை சொல்லும்போது ஓகே, உருவத்தையும் சேர்ந்து சொல்லும்போது ஒரு அதுக்கப்புறம் சுருட்டை பரட்டை அப்படிம்பாங்க. ரஜினிக்கு அடுத்தால பரட்டைன்னு பேர் வாங்கினது நான் தான். கடுகு போட்டதும் என்ன ஆகும்? வெடிக்கும் வெடிக்கும், அது தெரியும். யார் ஞாபகம் வருது இப்போ? காங்கிரஸ் திமுக. அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெடிக்கிறது, கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. ரெட்டை இலை கூட தான் இருக்கும், அதனால கருவேப்பிலை போடுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. தாமரை தண்டு எதுவும் இல்லை. இப்போ நம்ம மீன் போட போறோம். மீன்ஸ் போடும்போது மீம்ஸும் ஞாபகம் வருது எனக்கு. மீம்ஸோட நெருங்கிய தொடர்புள்ள பொலிட்டிஷியன் நீங்க தான். மீம்ஸ் கூட எனக்கு தொடர்பு உண்டு, மீம்ஸ் கூட எனக்கு தொடர்பு உண்டு. டிவி ஒருத்தர் வடை பார்த்துருமா? ஆமா, அந்த மீம்ஸ் தான் உடைக்கவும் முடியாது. நான் இல்லை, எனக்கு மீன் குழம்பு பிடிக்குன்றதுக்காக எங்கள் அம்மா இப்போ இல்லை, ஆனால் மீன் பார்த்தோன்னே எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது. ஏன்னா அரசியல் மேடையில் உட்காந்துருப்பேன், இசை மீன் குழம்பு வச்சிருக்கேன், போகும்போது சாப்பிட்டு போகாம இருங்கம்மா மேடையில் இருக்கிறேன், எந்த மேடையில் வேணாலும் இரு, மீன் குழம்பு வச்சு. ஏன்னா எனக்கு மீன் குழம்பு பிடிக்கும்னு எங்கள் தொண்டர்களுக்கும் தெரியும், அம்மாவுக்கு தெரியும், குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? முன்னாடி நீங்கள் டாக்டராக வேற படிச்சீங்க, லவ்லாம் பண்ணியிருக்கீங்க? இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணேன். கேமரா ஆஃப் பண்ணு. ஆரம்பத்தில் வரக்கூடிய சண்டைகள் இருக்குல்ல? சண்டை வந்தது கிடையாது, ஸ்பைஸே இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. மசாலாலாம் இதில் தான், அந்த மசாலா கிடைக்காது உங்களுக்கு. எனக்கும் உங்களுக்கும் நம்ம தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேருக்கும் பிடிச்ச சிறப்பு விருந்தினர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வருக என வரவேற்கிறேன். ப்ளீஸ் கம். எப்படி இருக்கீங்க மேம்? பிரமாதமா இருக்கும். சந்தோஷம். நான் உங்களை பாண்டிச்சேரி கவர்னர் மாளிகையில சந்திச்சது, ராஜ்நிவாஸ்ல. ஆமா சந்திச்சது. அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் கேபினட் ஷோக்கு வந்திருக்கீங்க. பெண்கள் கிட்ட உங்களுக்கு சமைக்க தெரியுமா கேட்கறதே பொலிட்டிக்கலி ராங், அது எனக்கு தெரியும். அதனால அந்த ஆங்கிள் கேட்கல, நான் தகவலுக்காக கேட்கிறேன். சமைக்க உங்களுக்கு தெரியுமா, பழக்கம் இருக்கா? தப்புன்னு கேட்டுட்டு அதை திருப்பி கேட்டேன். தகவலுக்காக தான் கேட்கிறேன், பெண்கள் சமைக்கணுங்கிற நோக்கத்துல கேட்கல, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு சுத்தமா தெரியாது, அதனால எனக்கு வாழ்க்கையில ஒண்ணு தெரியாதுன்னா அது சமையல் மட்டும்தான், மற்றது எல்லாமே எனக்கு தெரியும். அதனால எனக்கு அந்த வாய்ப்பும் இல்லை, வாய்ப்பு சமைக்கிற வாய்ப்பே கிடைக்கல எனக்கு. சின்ன வயசுல படிச்சு அப்படி இப்படி? ஆமா, எனக்கு முதல் வருடம் படிக்கும்போது திருமணம் ஆயிடுச்சு. அப்புறம் என் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களுக்கு தஞ்சாவூருக்கு மாறுதல் ஆச்சு. அப்போ எங்கள் அம்மா எங்கள் கூட சீதனமாக ஒரு சமையல்கார அம்மாவையும் சேர்த்து கூட்டு வந்தேன் சுத்தமாக. அதனால் அப்பவும் இல்லை. அதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் திருப்பி அரசியல் அதெல்லாம் வந்துட்டதுனால அது இன்னொன்று ரொம்ப விருப்பமும் கிடையாது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் பாட்டுக்கு ரொம்ப என்னமோ இன்ட்ரெஸ்ட் இருந்து, அதனால எனக்கு அது வாய்ப்பு மறுக்கப்பட்டது மாதிரி சொல்லலாம் கூடாது. எதுக்கு சமைக்கணும், நமக்கு படிச்சிருக்கோம். அதனால எனக்கு அரசியல் மேடை பிடிக்கிற அளவுக்கு சமையல் மேடை பிடிச்சது கிடையாது. உங்களுக்கு பிடிக்காத சமையல் மேடைக்கு நான் உங்களை கூட்டு வந்திருக்கிறேன். சரி, நம்ம ஊரு நீங்க நாகர்கோயில், அதனால நம்ம ஊர்ல ஒரு டிஷ் ஒன்று சாப்பிடுவோம், மரவள்ளி கிழங்க வேக வச்சு அதோட மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வச்சு சாப்பிடுவோம்ல. உங்களுக்காக இன்னைக்கு அந்த சமையல் தான். பிரமாதமா இருக்கும், ரொம்ப நாள் ஆச்சு அந்த சாப்பாடு சாப்பிட்டு. சூப்பர், எனக்கு தெரியும். அதனால இன்னைக்கு நீங்க அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எப்ப சாப்பிடுவோன்னு இருக்கு. சமைக்க ஆரம்பிச்சிருவோம். நான் மரவள்ளி கிழங்குலாம் வேக வச்சு வச்சுட்டேன் உங்களுக்காக. நம்ம ஒரு மீன் குழம்பு வைக்கணும், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும். ஓகேவா, ஆரம்பிச்சிடலாமா? நான் இந்த இன்டர்வியூ நான் சீரியஸா என்னோட டோன்ல பண்ண மாட்டேன், நான் ஜாலியா தான் போவேன். நான் ஜாலியா தான் வந்திருக்கேன். நான் ஜாலியான கேள்வி கேட்டா நீங்க இந்த கோச்சு கூடாது. உங்களுக்கு இந்த மீன் என்ன மீன் தெரியுதா? மீன் தெரியுது, என்ன மீன் தெரியல. என்ன மீன் தெரியல. இப்போ நம்ம இந்த மீன் தான் ஃப்ரை பண்ண போறோம். ஓகேவா, எனக்கு ஒரு சின்ன டவுட், அது எப்படி உங்ககிட்ட கேட்கறதுன்றத. கேளுங்க, பரவாயில்ல கேளுங்க. ஒரே செகண்ட், நீங்க திரும்ப உங்களை நான் இந்த டாக்டர் இதை போட வைக்கிறேன். சரி, போடுங்களேன். உயிரோட இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிட்டீங்கன்னா நான் சமைச்சிருவேன். அதாவது நான் நல்ல டாக்டர்ப்பா,
ஸ்டெதஸ்கோப் வச்சு தான் இது உயிரோடு இருக்கான்னு பார்க்கணும்னு இல்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சி உயிரோட்டமாக இருக்கணுன்றதுக்காக செக் பண்ணி நீங்கள் பார்க்க சொன்னதுக்காக ப்ளீஸ். நான் வந்து செக் பண்ணுறேன். ஏன்னா நிகழ்ச்சினால நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்யணும். ஆனால் சும்மா வச்சு பாருங்க. ஹார்ட் பீட் இருக்கா மேம்? ஹார்ட்டே இல்லை, பிறகு என்ன ஹார்ட் பீட் இருக்கோங்க. அதுதான் எல்லாத்தையும் நோட்டி எடுத்துட்டீங்களே. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. உங்ககிட்ட இருந்த இந்த ஸ்போர்ட்டிவ் இருக்குல்ல, இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. சரி முத்தாய்ப்பாக நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். சரி. சரி, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களை நான் ஓரளவுக்கு ஒரு 25% செஃபா ஆக்கி அனுப்பலான்னு இருக்கிறேன். அப்படியா? உங்களுக்கு பிடிக்காதான், ஆனால் நம்ம ஜாலியாக சமைப்போம். ஓகே, ஓகே ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறேன். சரி தெரியணும் இல்லையா, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் மேரினேட் பண்ணிட்டேன். சரி, அதுக்காக சொல்கிறேன். இதில் நம்ம வந்து மிளகா பொடி, மஞ்சள் பொடி, சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சரி உப்பு. சரி. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், எப்படி நான் சமைக்க போகிறது இல்லை, ஆமா. அதுதானே. இல்ல ஒருவேளை இதை பார்க்குறவங்களுக்கு சமைக்கலாம், அவங்களுக்கு புரியணும் இல்லை. சரி. அதனால மற்றவங்களும் இதை பார்க்கும்போது ஓ இவ்வளோ நல்லா சமைக்கிற மீனை சாப்பிடலாம் அப்படின்னு பார்வையாளர்களுக்கு நான் உண்மையிலே மகிழ்ச்சி. ஸோ கொஞ்சம் லெமன்லாம் சேர்த்து சரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதை ஃப்ரை பண்ணணும், குழம்பு வைக்கணும். சரி. குழம்புக்கு முதல்ல தேவை என்ன சொல்லுங்களேன். எனக்கு குழப்பத்துக்கு என்னன்னு கேட்டா நான் சொல்லுவேன், குழம்புக்கு என்னன்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியும். தெரியாது. அரசியல் குழப்பத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியும். கேட்பேன், அதை எப்படி கேட்க அதாவது முடியும்? குழம்பிற்கு என்ன காரணம்னு சொன்னா எனக்கு குழம்பி போயிடுவேன் நான். நீங்க குழம்பிற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம மீன் குழம்பு சமைக்கிறதுக்கு முன்னாடி மசாலா ரெடி பண்ணணும். சரி. நம்ம ஊர்ல தேங்காய் எடுத்து தான் மீன் குழம்பு ஆமா செய்வோம் ஆமா தெரியுங்களா. தேங்காய் வச்சேன். ஸோ தேங்காய் அரைச்சிட்டேன். சரி. எனக்கு அந்த ஜாரை எடுக்கும் மேம், எடுப்பீங்களா? அதெல்லாம் தொடலாம்ல, ப்ராப்ளம் இல்லைல்ல. எடுக்கும், எனக்கு அதான எடுத்துடலாம். ஆ. சரி ஓகே ஓகே. ஸோ இந்த ஜாரில் நம்ம வந்து தேங்காய் துருவி வச்சிருக்கிறோம் ஆல்ரெடி. சரி ஸோ இப்போ தேங்காய் அதில் போட்டுக்கலாம். சரி. முன்னாடிலாம் நம்ம ஊரில் நம்ம ஊரில் திருவல்லைன்னு சொல்லுவாங்க. தேங்காய் துருவி. அதான் தேங்காய் துருவது. அதுக்கு அருவாமனையில் முனையில் ஒரு தேங்காய் ஆமாம் இருக்கும், துருவி இருக்கும், அதை வச்சு திருவுவாங்க. அதெல்லாம் தெரியும். ரெண்டு அதெல்லாம் தெரியும், அது எங்கள் பாட்டிகிட்ட பார்த்துருக்கேன். ஒரு பாதி தேங்காய்க்கு எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது மசாலா பொடி. இதுதான் மசாலா, அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பொட்டின்னு வச்சுக்கோங்களேன். சரி. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எனக்காக இந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து கொஞ்சம் போடணும். என்ன போடணும்னு சொல்லுங்க, நான் போடுறேன். மஞ்சள் பொடின்னு சொல்லுவேன், நீங்கள் தான் தேடி எடுத்து போடணும். அதெல்லாம் தெரியும். கொஞ்சம், அவ்வளோ வேணாம், கொஞ்சம். மஞ்சள் பொடி எப்பவுமே கம்மியாக போடணும். போதும், போடணும். இப்போது மிளகா பொடி. எஸ், சூப்பர். ஆமாம், எல்லாம் தெரிஞ்சிருக்கேன். மிளகா பொடி நிறையவே போடலாம், இன்னும் கொஞ்சம். போடணும். இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ மல்லிப்பொடி. போதும் போதும் போதும். ஜீரகம் ஜீரகம். ஜீரகம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக. சரி. ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும், ஆட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எதாவது சேர்க்கணுமா? இப்படி தண்ணி. அவ்வளோதான், அவ்வளோதான், சமைச்சாச்சு. அப்புறம் என்ன, தண்ணி சேர்க்குறோம். ஓகே. இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாமா, விட்டுடலாமா? அப்படியே எனக்கு கொஞ்சம் சரி. கொஞ்சம் சேர்க்க. இப்போ பொய் சொல்லியிருக்கீங்க, அப்போ சமைக்க எனக்கு தெரியாது. அதெல்லாம் இல்லை, எனக்கு பதம் தெரியும். அது அரசியலாக இருந்தாலும் சரி, சமையலாலும் சரி, பதம் தெரியும், பதம் தெரியும். பார்த்த உடனே எனக்கு தெரியும் எது தேவைன்னு தெரியும். அதனால ஓகேவா? அது ஓகே. ஓகே தானே, பெர்ஃபெக்ட். ஓகே நான் அரைக்க வேண்டியதுதான். சரி. சௌபாக்கியம் மேக்ஸிமம். அப்படியா? சௌபாக்கியா மிக்ஸின்னு சொல்லணுமா? சௌபாக்கியமா இருக்கட்டும். சரி. சௌபாக்கியா மிக்ஸியில் நம்ம சௌபாக்கியமாக மசாலா அரைக்க போகிறோம். அந்த காலத்தில் இந்த மசாலா அம்மியில் அரைக்கணும்னு சொல்லி தான் நம்ம பெண்களோட ஆமா வாழ்நாளில் பெரும்பகுதியை செலவழிச்ச ஏரியா. இன்னைக்கு மிக்ஸி எல்லாம் வந்ததுனால ஓரளவுக்கு அப்படின்னு சரியா இல்லை, பெரும்பகுதி செலவழிச்சாங்க. ஆனா அப்ப ஜிம்முக்கு போக வேண்டியதில்லை. கை எப்படி பண்ணும்போது அது தானா ஜிம்முக்கு போன மாதிரி கை மசில்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நல்ல நல்ல ஆடியன்ஸ்மா. இந்த மசாலா நம்ம சேர்க்கும் போது இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெங்காயம் இருக்குல்ல, நம்ம சின்ன வெங்காயம் வச்சு சின்ன வெங்காயம் அதில் போடுவாங்க, பச்சை மிளகா அதில் போடுவாங்க. பட் நான் அதெல்லாம் முன்னாடி கொஞ்சம் வதக்கி பண்ணுறதுனால அதில் நான் போடலை. நம்மளோட விருப்பம் தான், எல்லாம் அதில் போட்டு கூட பண்ணிக்கலாம். ஓகே. உண்மையிலே எனக்கு சமையல் சுத்தமாக தெரியும், நல்ல விஷயம். தெரியாது. பெண்களுக்கு சமையல் தெரியலன்னு சொல்றது உண்மையாக நல்ல விஷயம் தான். எதுக்கு நான் சமைக்கணும் உங்களுக்கு? ஒரு கேள்வி கேட்குறேன் மேம். சரி. நீங்களே உங்கள் பொண்ணான கையில் பற்ற வைக்கிறீங்களா? உங்களை அடுப்பு பற்ற வச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும். இப்போ சென்ட்ரல் ஃபர்ஸ்ட். ஓகே, பெரிய சாதனை தான் இது. சூப்பர், பெரிய சாதனை இல்லை. உண்மையிலே நான் அடுப்பு பற்ற வச்சதே கிடையாது. சாமி சரணம். ஓகே மேம்.
ஸோ இப்போ நம்ம விறுவிறுன்னு சமையல் ஆரம்பிச்சிருவோம். ஒரு கேள்வி எனக்கு இயல்பாக வரும், இதுவும் தப்பான கேள்வி தான். சரி சரி. பட் நம்ம ஊர்ல ஆண்களுக்கு ஒரு மோசமான பழக்கம் இருக்கு. அப்படியா? கல்யாணம் ஆனதும் மனைவி கையால சமைச்சு சாப்பிடணும் அப்படிம்பாங்க. சரி. அது மாதிரி உங்க கணவர் ஏதாவது சொல்லியிருக்காரு? சொல்றதே இல்ல. நல்ல விஷயம். ஆமா, அவங்க முதல்ல தப்பிச்சுட்டாங்க. இது நடக்காதுன்னு தெரியும் அவங்களுக்கு. என்னொன்னு, நீங்க நம்ம ஊரு நீங்கல்ல, எங்க டாக்டருக்கு நம்ம ஊர் கிடையாது, அவங்களுக்கு கோயம்புத்தூர். ஓகே. அதனால அவங்க அதுவும் கேட்கவும் இல்லைன்ட்டு. இல்ல பொதுவா தமிழ்நாடு இருக்க மொத்த ஆண்களுக்கு இருக்க பிரச்சனை தான். அது சரி. ஆக்சுவலி என்ன சந்தோஷம்னா அவர் அப்பவே வந்து கொஞ்சம் முற்போக்கா இருந்துக்க அந்த மாதிரியான நிச்சயமா. நல்ல விஷயம், நல்ல விஷயம். அதனால அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருச்சு, அதனால கேட்கல. ஸோ இப்போ நம்ம சட்டி சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஃபர்ஸ்ட் ஊற்றணும். நம்ம எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம வந்து எவரெஸ்ட் மசாலாஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஃபுல்லாகவே. ஆமாம், எவரெஸ்ட் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா பவுடர் எல்லாமே எவரெஸ்ட் மசாலா யூஸ் பண்ணுறோம். எண்ணெய்கள் வந்து நம்ம மிஸ்டர் கோல்டு எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். என்ன எண்ணெய் இது? மிஸ்டர் கோல்டு. இல்லை, மிஸ்டர் கோல்டு இது கடலை எண்ணெய். கடலை எண்ணெய். சரி சரி. ஆயில் ஊற்றிக்கலாமா? கொஞ்சம் ஊற்றுக்கோங்க. எவ்வளோ அளவு ஊற்றுறீங்கன்னு பார்ப்போம். ரொம்ப குறைவாக தான் நாங்கள் இப்போ டாக்டர்ஸ் வந்து எண்ணெய் ரொம்ப குறைவாக, ஆயில் குறைவு ஆயுளை அதிகரிக்கும்னு சொல்கிறோம். அதனால் நான் எண்ணெய் ஊற்றவே எனக்கு வராது. நான் எங்கள் சமையல்கார மாட்டே எண்ணெய் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாரு, எண்ணெய் ஊற்ற சொன்னேன். எப்படி போதுமான்னு தெரியல. போதும் தேவையான ஊற்றிக்கலாம். நம்ம முன்னாடி தான் இந்த இப்போ வரக்கூடிய விதவிதமான எண்ணெய்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி கடலை எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சரி, இப்போ கடலை எண்ணெய் பண்ணலாம். இல்லை, அது இன்னொன்று ஆரோக்கியமான ஒன்று. கரெக்ட். இந்திய பாமாயில் இறக்குமதி செய்கிறத விட நம்ம கடலை எண்ணெய், நம்ம தேங்காய் எண்ணெய் ஊத்துறது ரொம்ப நல்லது. இப்போ கான்செப்டே மாறிக்கிட்டு வருது. அப்படி முதல்ல ஆலிவ் ஆயில், கரெக்ட், வெளியே இருந்து இறக்குமதி செய்ய பாம் ஆயில். நம்ம கடலை நம்ம உடம்புக்கு அது சரியா இருக்கும், செட்டா இருக்கும். ஓகே. பொதுவாக எப்போவாச்சும் சமைக்கும் போதெல்லாம் கூட நின்று ஹெல்ப் பண்றது பாக்குறதெல்லாம் உண்டா? தெரிஞ்சுக்க. எங்க அம்மா சமைக்கும் போது கொஞ்சம் பார்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் எங்க சமையல்காரமா தான் சமைப்பாங்க. இன்னும் சொன்னா எனக்கும் சமையல், எங்க வீட்டுல சமையல் கவிட்டு வந்து கொஞ்சம் தூரமாவே இருக்கு. நான் போய் தள்ளியே வச்சுட்டேன். அதனால நான் போய் பார்த்தது கூட கிடையாது. ஆனா எனக்கு எங்க அம்மா சமைக்கும் போது, எங்க அம்மா வந்து என்னன்னா, எனக்கு மீன் குழம்பு பிடிக்குன்றதுக்காக எங்க அம்மா இப்ப இல்லை, ஆனா மீன் பார்த்த உடனே எனக்கு எங்க அம்மா ஞாபகம் தான் வருது. ஏன்னா அரசியல் மேடையில் உட்காந்துட்டு இருப்பேன், இசை மீன் குழம்பு வச்சிருக்கேன், போகும்போது சாப்பிட்டு போமாமா, இருங்கம்மா மேடையில் இருக்கிறேன், எந்த மேடையில் வேணாலும் இரு, மீன் குழம்பு வச்சு. ஏன்னா எனக்கு மீன் குழம்பு பிடிக்கும்னு எங்கள் தொண்டர்களுக்கும் தெரியும், அம்மாவுக்கு தெரியும், குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. அதனால எங்கள் அம்மா உடனே ஃபோன் பண்ணுவாங்க, மீன் குழம்பு வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு. அது என்னதான் நம்ம வெளியே சமைச்சாலும், பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும், யார் சமைச்சாலும் அம்மா சமைக்கிற ஒரு தனி சுவை. நிச்சயமா நிச்சயமா. இந்த அம்மாவோட சமையல்ன்றது மிக மிக அனுபவிக்கக்கூடிய ஒன்று. அந்த சுவையை வந்து நமக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு சுவை தான். எவ்வளவு சுமையா இருந்தாலும் அரசியல் சுமையில போய் அங்க போய் நின்று அந்த சுவையை நம்ம நாக்குல போட்ட உடனே எல்லா சுமையும் அப்படியே இறங்கிடும்ல. ஆமா. கொஞ்சம் கடுகு போடுங்க மேம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுருக்கோம் கொஞ்சமா. இருங்க அப்படி அது பவுல் ஸ்பூன்ல கூட எடுத்துக்கோங்க. இப்போ கடுகு வந்து போட்டதும் என்ன ஆகும்? பொட்டி தெரியும், வெடிக்கும். அது தெரியும். யார் ஞாபகம் வருது இப்போ? அது எங்க எதிர்க்கட்சி ஞாபகம் வரும். போதும். ஸோ போட்டதும் இந்த பொட்டி தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. எதிர்கட்சி ஞாபகம் வந்துருச்சா? ஆமா. எதிர்கட்சியில யாரு? ரெண்டு. இப்போ தேசிய கட்சிங்களா ரெண்டு எதிர்கட்சி இருக்கு. தமிழ்நாட்டுல ஒண்ணு, அங்க ஒண்ணு. எந்த கட்சி ஞாபகம் வருது? இல்ல, இங்க பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே எதிர்கட்சி தான். எங்களுக்கு தேசியத்துல உள்ள எதிர்கட்சி இங்க தமிழ்நாட்டுல எதிர்கட்சி தான். இங்க மாநிலத்துல உள்ள எதிர்கட்சி எங்க எதிர்கட்சி தான். அதனால காங்கிரஸ், திமுக ரெண்டு கட்சி ஞாபகம். சூப்பர். அப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெடிக்கிறது, கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்களேன். அது பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க ரெட்டையில கூட தான் இருக்கோம், அதனால கருவேப்பிலை போடுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. தாமரை தண்டு எதுவும் இல்லை. நைஸ். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டீங்க, பரவாயில்ல. இப்போ இப்போ எப்பவுமே நம்ம ஆரம்பத்துல அந்த கடுகு இது மாதிரி தாளிக்கும் போது கம்மியா சிம்ல வச்சுக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் பூண்டு போடலாமா? பூண்டு போடலாமே. பூண்டு எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆமா. நீங்க as a டாக்டரா எவ்வளவு பூண்டு சேர்க்கலாமா? சேருங்க. கையால எடுத்து போடுங்க. கையால போடுங்க. ஓகே. நம்ம நிறைய போடலாம். பூண்டை பொறுத்த வரைக்கும் நாங்க நிறைய சேர்ப்போம். ஓகே போதும். இப்போ வந்து பூண்டு வந்து கொலஸ்ட்ரால் லைட்டிக். நிறைய போயிடுச்சு. இப்போ எனக்கு குழம்பு டேஸ்ட் மாறிடுமே நீங்க இவ்வளவு போட்டீங்க. சரி பரவாயில்ல, நல்லா தான். ஒன்றும் ப்ராப்ளம். எங்களை பொறுத்த வரைக்கும் பூண்டு நிறைய இருந்தால் நல்லது. டேஸ்ட்டை விட ஹெல்த்தி தான் நாங்கள் பார்க்குறது. நல்ல ருசியை விட ஆரோக்கியம் பார்க்கறதுனால கூட பூண்டு போட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம மீன் குழம்புக்கு இஞ்சி தேவையில்லை. நம்ம அந்த சிக்கன் மட்டன்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு தான் வந்து நம்ம இஞ்சி சேர்ப்போம். மீன் குழம்புக்கு இஞ்சி போட வேணாம். சிலர் சேர்ப்பாங்க, அவசியம் இல்லை.
அது ஃப்ளேவர் ஒரு மாதிரி ஏதோ கறி சாப்பிட்ற ஃப்ளேவர் வந்துடும். ஃப்ளேவர் வந்துருமா? சரி. சமைச்சு நல்ல அனுபவம் தான். ஆமாம் சமைப்பேன். நான் வந்து பேச்சுலர் இருக்கும்போது நண்பரோட சேர்ந்து சரி சரி சமைச்சு கற்றுக்கிட்டேன். அம்மா தான் முதல் என்ன ட்ரெயின் பண்ணது அவங்க தான். ஆசிரியை. ஆமாம். இப்போ நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் போடலாம். நான் சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும். போடுங்கண்ணா. அது நிறையவே போடலாம். அதுவும் அதே மாதிரி தான். முழுசாக போட்டலாம். வெங்காயம் போட்டு. நைஸ். சின்ன வெங்காயம் எப்பவுமே தனி டேஸ்ட். அதுவும் மீன் குழம்புக்கு வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாம். இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு எல்லாம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுடுறாங்க. சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் பெரிய வெங்காயத்தில் வராது. சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வைக்கிறதுங்கிறது ஸ்பெஷல் டிஷ்ஷாகவே ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்ஸில் கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது வதங்கிடுச்சுன்னா அவ்வளோதான். நமக்கு மசாலா சேர்த்துட்டு வெந்ததும் குழம்பு மீன் போட்டுற வேண்டியதான். இதுக்கு வந்து நம்ம ஊரில் பாறைன்னு சொல்லுவோம் இல்லையா, மீன் தேங்காய் பாறைன்னு சொல்லுவோம் இல்லையா, தேங்காய் பாறை தான் வாங்கி வச்சிருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் குழம்புக்கு. ஃப்ரைக்கு தான் நம்ம பெரிய பீஸாக வச்சுக்கிறோம். பரவாயில்ல, நல்ல மீனாக கிடைச்சிருக்கேன். ஆமாம் ஆமாம். நம்ம படினம்பாக்கம் மார்க்கெட்டில் போயிட்டு. போய் வாங்கினீங்களா? ஆமாம் ஆமாம். மீன் பிடிக்கிறது தான் கஷ்டம், வாங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக எப்போ மீன் சாப்பிட்டீங்க? நான் வந்து ஷஷ்டி விரதம் இருப்பேன். இப்போ புரட்டாசி சாப்பிட மாட்டேன். அதனால புரட்டாசி முடிஞ்ச உடனே சஷ்டி வந்தது. எனக்கு கேட்டால் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் சாப்பிட போறேன். ஒரு 40-45 நாள் நான் மீன் சாப்பிடல. ஆமா. நல்ல வரலாம் தொலைச்சிருவீங்களா என்ன? ஆமா. அப்படின்னு இல்லை, 40 நாளா சாப்பிடாம நல்லா நல்லா தான் இருக்குன்றீங்க. நல்லா சமைப்பேன் கரெக்ட். ஆக்சுவலி மீன் குழம்பு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் முன்னாடி போட்டு வதக்க மாட்டாங்க. மசாலாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. கடைசியாக தாளிச்சு எடுக்கிறதுனால வெங்காயம்லாம் போட்டதுனால போடாதவங்களும் இருப்பாங்க. ஏன்னா வெங்காயம்லாம் நம்ம மசாலா போட்டு அரைச்சிட்டு நேராக மசாலாவை போட்டுருவாங்க. அப்படியே ஆமாம் ஆமாம். கொஞ்சம் தக்காளி போடுறேன். கம்மியாக போதும், நம்ம புளி சேர்ப்போம். ஸோ ஒரு தக்காளி போட்டால் போதும். தெரிஞ்சு முன்னாடி நீங்கள் டாக்டராக வேறு படிச்சீங்க. லவ்லாம் பண்ணியிருப்பீங்க? இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணேன். கேமரா ஆஃப் பண்ணி? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணி சொன்னாலும் கரெக்டு, ஆஃப் பண்ணாமல் சொன்னாலும் கரெக்டு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணது. இயல்பாக ஒரு வயசில் வரும்ல மேம். நம்ம 14 எனக்கு தான் 18 வயசுல எனக்கு முடிஞ்சு எனக்கு முதல் வருஷமே கல்யாணம் ஆயிடுச்சு. இல்லை நியாயம் பண்ணிட்டாங்க வீட்டில் இருக்காங்க. அதெல்லாம் அப்படி இல்லை, நியாயம் பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ அரசியலுக்கு சீக்கிரமே பையன் பிள்ளைங்கெல்லாம் பெருசாகிட்டாங்க. ஸோ அந்த லவ்லாம் வர்ற பீரியட்ல கல்யாணம் தான் அப்போ லவ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரம்பத்துல வரக்கூடிய சண்டைகள் இருக்குல்ல, 4-5 வருஷம் குறைஞ்சபட்சம் 2-3 வருஷம் அவங்க சண்டை போட்டு அதுக்கப்புறமா தான் சமாதானம் வருங்கிறத எனக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்றோம். உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குதா? சண்டை வந்து ஸ்பைஸே இல்லாம போயிடும் உங்களுக்கு. மசாலாலாம் இதுலதான், அந்த மசாலா கிடைக்காது உங்களுக்கு. லவ் இல்ல ஹஸ்பண்டோட அதான் சொல்றேன், மசாலா இல்லாத வாழ்க்கை தான். நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வாழ்க்கை. நீங்க மசாலா சேர்க்கணும்னா இதுலதான் சேர்க்கணும். இதை நம்ப மாட்டேன் நான். நீங்க லவ் பண்ற வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதை நம்புவேன். ஆனா இதை வந்து நம்ப மாட்டேன். அப்படி இல்லை, எங்களுக்கு நான் படிச்சிட்டு இருந்தேன். எங்க டாக்டர் வந்து டிஎம் படிச்சிட்டு இருந்தாங்க அப்போ. அதுக்கப்புறம் அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க தஞ்சாவூர் போனோம். தஞ்சாவூர் மக்களுக்கு வந்து உண்மையிலேயே பெரிய சேவை செஞ்சதுன்னா டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள். அப்போ கிட்னி டாக்டரே சுத்து வட்டாரத்தில் கிடையாது. அதனால அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு நேரம் இல்லை, எனக்கும் சண்டை போடுறதுக்கு நேரம் இல்லை. காலையில காலேஜுக்கு போனோம்னா சாயந்தரம் வரணும், அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு படிக்கணும், சாருக்கு பேஷண்ட் பார்க்கணும். அதனால எங்களுக்கு சண்டை போடுறதுக்கு நேரம் இல்லை, அதனால சண்டை வரல. அவங்க வேலையை ஒழுங்கா பார்த்துட்டு இருந்ததுனால. புதிய கப்பிள்ஸ்க்கு நம்ம இந்த அட்வைஸ் சொல்லிக்கலாம். பிஸியா இருங்க, சண்டை போட நேரம் இல்லாம பாத்துக்கோங்க. ஆமா, பிஸியா இருங்க, நல்ல சண்டைக்கு வழியே இல்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். அது உண்மையிலே நல்ல அட்வைஸ் தான். கரெக்ட். முருங்கைக்காய் போடும் மீன் குழம்புக்கு. எப்பவுமே முருங்கைக்காவும் மாங்காவும் வந்து செம்ம டேஸ்ட் கொடுக்கும். நான் சொன்னேன்ல, சில பேர் எப்படின்னா குழம்பு எல்லாம் போட்டு கூட அதிலே வேகட்டுன்னு போடுவாங்க. பட் எனக்கு என்னன்னா, இந்த ஆயிலோட அது வெந்து வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்கும். மாத்திரம் இன்னொன்னு பச்சையா இப்படி போடும்போது அதோட சத்து எல்லாம் ரொம்ப தொலையாம இருக்கும். ஓகே. நீங்க முதல்ல அவிச்சு எல்லாம் வச்சிட்டீங்கன்னா அதுல சத்து போயிடும். ஓகே. அதனால இப்ப சத்து எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். அதனால அது அந்த விதத்துல நல்லதுதான். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இங்க எல்லாம் நம்ம ஊர்ல தான் இப்படி குறுக்க கட் பண்ணி போடுவோம், இங்க எல்லாம் முழுசா போடுறாங்க பாத்தீங்களா? இன்னும் ஒரே ஊர் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இல்ல, அது கட் பண்றது நல்லதா. ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சத்து வந்து இந்த எண்ணெயும் அதுக்குள்ள போகும், தண்ணி உள்ளதுக்குள்ள போகும், மசாலா உள்ள போகும்,
அதனால ருசியும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கட் பண்றது முழுசா இருக்கிறத விட. சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கு. கரெக்ட் கரெக்ட். இதோட ஒரு ஒரு கொஞ்சம் ஸ்பைஸ் ஏற்றிக்கலாம். காரம் சாப்பிடுவீங்கல்ல மேம்? ரொம்ப சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் இதுல ஒரு மசாலா வேணுங்கிறதுக்காக சாப்பிட்றதுல காரம் கம்மி தான். கொஞ்சம் மிளகா பொடி போட்டோம். ஓகேவா? இதுல கொஞ்சம் பிடிச்சி வரட்டுமா? சரி சரி சரி. இல்லை மீனுக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஒரு நம்ம தேங்காய் வேற சேர்க்கும் போது என்ன ஆகும்னா வெள்ளையா இருக்கும். எப்படி போகுது அரசியல் வாழ்க்கை இப்போ? அரசியல் வாழ்க்கை நல்லா போகுது. எந்த தொகுதியில் நிற்க போறீங்க? அது தெரியல, என்ன கட்சி தான் முடிவு பண்ணணும். இப்போ தென்சென்னையில் நின்று தென்சென்னை மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து மத்திய அரசோட திட்டம் கொடுப்பது, மக்களை பார்க்கறது எல்லாம். அதனால நான் அப்பவே ஒரு 40 வருஷமா தென்சென்னை வாசி தான். அதனால தென்சென்னையில் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தென்சென்னையில் மக்கள் நல்லாவே ஓட்டு கொடுத்தாங்க. 3 லட்சம் ஓட்டு கொடுத்தாங்க. அதனால் அவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ள ஆண்டவரும் ஆண்டு கொண்டு இருப்பவரும் நிற்கணும்னு நினைப்பேன். இல்லைன்னா சட்டமன்றமா பாராளுமன்றத்துக்கு நிற்கணும் காத்திருப்போம், சட்டமன்றத்துக்கு நிற்கணும் குதிப்போம், அவ்வளோதான். அவங்க சொல்றதா உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? கட்சியில் வந்து இல்லைண்ணா, எனக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டாக நான் கவர்னர்லேருந்து உள்ளே வந்தது என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா நான் அரசியலுக்கு வரணும், கவர்னராக வேணாம் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் நான் கட்சிக்கு தொண்டர்னு வந்தப்பறம் கட்சி தலைமை என்ன கேட்குதோ அதுதான் முடிவு பண்ணேன். சரி, இந்த எலெக்ஷனுக்கு நிற்கிறதுக்கு ஆசை இருக்குது. வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷனுக்கு கண்டெஸ்ட் பண்ண விரும்புறீங்களா இல்லையாங்கிறதான் கேள்வி. எனக்கு எப்பவுமே மக்களுக்கு தொண்டாற்றணும், தேர்தல்னா எப்பவுமே போட்டி போட விருப்பம் உள்ளவள் தான் நான். அதுல வந்து எனக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு 2026 எனது விருப்பம் போட்டி போடணும். கட்சி என்ன சொல்றாங்க, இப்ப எங்களெல்லாம் சில பேரை வந்து பிரச்சாரத்துக்கு போங்க, பாராளுமன்றத்துல பாத்துக்கலாம்னு சொன்னா நாங்க பாராளுமன்றத்துக்கு வெயிட் பண்ணுவோம். இல்ல நீங்களாம் சட்டமன்றத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க கண்டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நாங்க கண்டெஸ்ட் பண்ணுவோம். அல்ல மேலிடம் என்ன முடிவு செய்தோம். அது என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தேர்தலில் போட்டி போடுவது வெற்றியோ தோல்வியோ எனக்கு விருப்பமானது வந்து. தாமரை மலரும் மலர்ந்தே தீரும்ங்கிற ஒரு வசனம் இருக்குல்ல, அதை வந்து உலகம் முழுக்க கொண்டு சேர்த்தது நீங்க தான். ஓகேவா? கடந்த முறை ஒரு 4 தாமரை மலர்ந்தது. இந்த முறை எத்தனை மலரும்? நிறைய மலரும், ரெட்டை இலக்கில மலரும். ஓகே, சூப்பர். ரெட்டை இலையோடு மலரும், ரெட்டை இலக்கில மலரும். அதனால நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். கான்ஃபிடண்டா இருக்கீங்க. மசாலா ஊத்துங்கம்மா. சோ இங்க எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு, வதங்கிடுச்சு. அப்படியே ஊத்துங்க. அப்படியே ஊத்தலாம். ஃபுல்லா ஊத்திடலாம். சரி, பாத்து. ஓகே. நான் வந்து தென்சென்னையில போட்டி போடும்போது பட்டினப்பாக்கம், திருவான்மியூர் போன்ற இடத்துலலாம் மகளிருக்கு மீன் குழம்பு வச்சு அதை வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அதை வந்து ஒரு மார்க்கெட் பண்ணும் அப்படின்னு ஒரு திட்டம்லாம் வச்சிருந்தேன். ஓகே, எப்படி அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ அஸ்ஸாம்ல ஒரு மாவட்டம் இருக்கு. ஓகே. வருடத்திற்கு 40 கோடி ரூபாய்க்கு அங்க மீன் விற்பனை நடக்குது. அது கருவாடு, மீன் சார்ந்த பொருட்கள், மீன் சார்ந்த சமையல் அப்படின்னு. நம்ம பெண்கள் எல்லாம், மீனவ பெண்கள் எல்லாம் நல்லா மீன் சமைப்பாங்க. அவங்ககிட்ட நான் போய் சாப்பிட்டுருக்கேன், எலெக்ஷன் அப்போ போய் சாப்பிட்டுருக்கேன். அப்போ நாம வந்து இப்பெல்லாம் நம்ம ஆர்டர் வாங்குற மாதிரி மீன் குழம்பு அவங்களுக்கு செய்து அதை பேக்கெட்ல அதை பேக் பண்ணி அவங்க மார்க்கெட் பண்ணனா எல்லாருக்கும் மீன் குழம்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கூட சொல்லியிருந்தேன். நான் ஜெயிச்சிருந்தேன், அதெல்லாம் பண்ணிருக்கலாம். சூப்பர் ஐடியா. நைஸ் நைஸ் நைஸ். ஆமா, குறிப்பா ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்கள் ரொம்ப அற்புதமா சமைப்பாங்க மீன் குழம்பு. அதெல்லாம் அவங்க வந்து இத மாதிரி சமைச்சு பேக்ல ரெடி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தான் ஆர்டர் பண்ணி வாங்குறோம் இல்லையா, வீட்டுல சாதம் செஞ்சுட்டு அவங்க மீன் குழம்பு அவங்க கிட்ட இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணா 5 ஸ்டார் பீப்புள் அவங்க பணம் அவங்களுக்கு தான் போகும். அதே இது பெண்கள்கிட்ட ஆர்டர் பண்ணா கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஐடியாலாம் வச்சிருந்தேன். அது மாதிரி கருவாடை வந்து அவங்களுக்கு ஒரு பொருளாதார மையமா மாற்றணும் அப்படின்னு. அஸ்ஸாமில் ஏற்கனவே ரொம்ப பெரிய ஒரு விதத்துல பொருளாதார மீனவ பெண்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கிறோம். புளி ரொம்ப முக்கியம் இல்லையா நம்ம குழம்புக்கு? ஸோ இப்போ புளி தண்ணியை ஊற்றிடலாம். தக்காளி நம்ம ஒன்று தான் போட்டிருக்கோம். ஏன்னா புளி கொஞ்சம் நிறையவே ஊற்றுறோம், கொஞ்சம் நிறையவே கரைச்சி வச்சுக்கிறதுனால தக்காளி ஒன்று தான் யூஸ் பண்ணேன். பரவாயில்லையே, நல்ல வருதுல பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல மாதிரி தெரியுது. இவன் என்ன சமைப்பானோன்னு யோசிச்சீங்களா? நல்ல இந்த ஷேப் வந்துருச்சுல. வந்துரும். மீன் குழம்புக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன? மாங்காய். மாங்காய் ப்ளீஸ் போடுங்க. எல்லாமே போடலாமா? இல்ல ஒரு பாதி போடுங்க. போதும், அவ்வளவுதான். எல்லாம் சேர்த்தாச்சு. இதை இன்னும் வந்து நல்ல நம்ம ஊர்ல கொதிக்கட்டும்னு சொல்லுவாங்க. கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீனை போட்டுற வேண்டியதான். ஓகேவா? ஸோ இப்போ நான் மூடி வைக்கிறேன். இதான மூடி.
கொஞ்ச நேரத்துல கொதிக்க ஆரம்பிச்சு இப்பவே வருது. சினிமா பாக்குற பழக்கம் உண்டா அதிகமா? இல்ல 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 மொத்தமாவே பாக்குறது இல்ல இல்ல? இல்ல பாக்குறது பார்த்ததே இல்லையா? பாக்குறது உண்டா? பாக்குறது இல்ல. எப்பாச்சும் ரொம்ப, அதாவது எப்போ சினிமா ரொம்ப பார்த்ததுன்னா, எங்க அப்பா சிவாஜி ஐயா சிவாஜி கணேசனோட ஃப்ரெண்டு. அப்போ ப்ரிவியூ தேட்டருக்கு படம் நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கு கூப்பிடுவாங்க. ஆமா ஆமா. அப்போ எங்க அம்மாவே எங்களையும் கூப்பிட்டு போவாங்களே தவிர மற்றபடி எனக்கு சினிமா பாக்குறதுக்கு எனக்கு படிக்கிற MBBS படிச்சதுனால டிஜோ படிச்சதுனால அப்பவும் எங்களுக்கு நிறைய படிக்கிறதுனால பாக்குறதுக்கு நேரம் கிடையாது. ஓகே. அப்புறம் அதுக்கப்புறமா அந்த துறை சினிமான்றதுல எனக்கு அந்த பொறுமை இல்லை. 3 மணி நேரம் உட்காரணும், ரொம்ப விருப்பம் இல்லை. பாட்டு டிவியில பாக்குறத விட சரி. எந்த மாதிரி பாட்டுலாம் பாப்பீங்க? எல்லா பாட்டும் பார்ப்பேன். நல்ல வார்த்தைகளா வரணும். அங்கதான் என்னோட அடுத்த கேள்வி. பிடிச்ச பாட்டு, நல்ல வரிகள் கொண்ட பாடல் சொல்லுங்க. அது பழைய புது பாட்டுலாம் எனக்கு பெருசா பாக்குறது இல்ல. பழைய பாட்டு இப்ப என்னோட காலர் டியூன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. என்னோட காலர் டியூன்ல 20 வருஷமா அந்த பாட்டு தான் இருக்கு. தெலுங்கானா ஆளுநர் ஆனதுக்கு அப்புறமும் நான் அதை மாத்தாம வச்சிருந்தேன். அதே போய் நிறைய பேர் சொன்னாங்க, தெலுங்கானா மக்கள் என்ன தெலுங்கானா ஆளுநர் அப்புறமும் காலர் டியூன் தமிழ்ல இருக்குன்னு. தமிழ் மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. தெலுங்கானா போன அப்புறமும் காலர் டியூன் தமிழ்லயே இருக்கு. ஆமா, அது அதுக்கப்புறம் கப்பல் ஓட்டிய தமிழன்ல வர பாட்டு எல்லாமே தேசியத்தோடு ஒன்றிணைந்த பாட்டு. சின்ன வயதுல பிடிக்கும். இப்போ வந்து யதார்த்தமான பாட்டு, நான் முத்துக்குமாரனோட பாட்டுகள் சில பாட்டு பிடிக்கும். அது கேள்விப்பட்டிருக்கேன். குறிப்பா பாட்டு ஞாபகம் வருதா? இல்ல, இந்த குழந்தைய பத்தி அவரு பாடினது ஆனந்த யாழை மீட்டுகிறாள், ரொம்ப அழகான பாட்டு. ஆனந்த யாழை மீட்டுகிறாள் அப்படின்னும் போது அது என்ன அழகான ஒரு சிந்தனை அப்படின்னு, அது பிடிக்கும். அது மாதிரியே கடைசியா தியேட்டருக்கு போய் படம் பார்த்த ஞாபகமே இல்லையா? அந்த சின்ன அப்போ ப்ரிவியூ ஷோ ஒரு படம் வந்து தெரியுமா? ஆமா, நம்ம நயன்தாரா நடிச்சிருந்தாங்க. அந்த படம் தான் பார்த்தேன். ஏன் பார்த்தேன்னா, நான் எனக்கு அந்த ஆழ்துளை கிணறுகள்ல குழந்தைங்க விழுறது வந்து ரொம்ப ரொம்ப மனதுக்கு ரொம்ப கவலையான ஒரு நிகழ்வு. நான் மாநில தலைவராக இருக்கும்போது திருச்சி கிட்ட ஒரு குழந்தை அப்படி விழுந்து இறந்துருச்சு. அதனால என்ன மதுரையிலேருந்து சில தம்பிங்க, வட இந்தியாவிலேருந்து சில தம்பிங்க கிட்ட ஆழ்துளை கிணறுல குழந்தைங்க விழுந்துருச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கான சில இது இருக்கான்னு, கருவிகள் இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா ஆக்சிஜனை எப்படி உள்ள கொண்டு போறது, கேமராவை எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி சில பேர் அதை கண்டுபிடிப்பா என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து படம் ரிலீஸ் ஆச்சு. அதனால என்ன வந்து நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு கலெக்டர்ன்ற ரோல் வந்து அவங்களுக்கு இந்த பங்கு இருக்கு, அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற மாதிரி கலெக்டர்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. அதனால இந்த ஆழ்துளை கிணறு பிரச்சனை ஒரு கலெக்டர் அதை முன்னெடுக்கிறாங்க, அது பெண் கலெக்டர் முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற மனது வந்ததுனால அந்த படம் தான் கடைசியா பார்த்தேன். நயன்தாரா பிடிச்சிருந்ததா பெர்ஃபார்மன்ஸ்? எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது. நயன்தாரானால அப்படின்னு இல்லை, ஒரு கலெக்டரா நான் அவங்கள பார்த்தேன், அவ்வளவு ஆக்டரா பார்க்கல. அதனால கமல் சார் பிடிக்குமா, ரஜினி சார் பிடிக்குமா? ரஜினி சார் தான் பிடிக்கும். அது நான் சண்டையே போட்டிருக்கேன். ஏன்னா 16 வயதுல வரும்போது நாங்களாம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்க சித்தப்பா படம் பார்த்துட்டு வந்து, எங்க வசந்தகுமார் சித்தப்பா, வசந்தகுமார் சித்தப்பா அவங்க பார்த்துட்டு வந்து, இந்த 16 வயதுல ஒரு படம் வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, அதுல வந்து ரஜினிகாந்த்னு ஒருத்தர் நடிக்கிறாரு, அவரு என்ன நம்மளுக்கு எல்லாம் பிரச்சனை என்ன தெரியுமா, ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, நம்ம கலர்ல இருந்து அவர் நடிக்கிறாரு அப்படின்னாங்க. சூப்பர். நம்ம எல்லாம் நடிகர்களால சிகப்பா இருக்கணும், அழகா இருக்கணும் நினைச்சிட்டு இருந்தான். ஏட்டி நம்ம கலர்ல ஒருத்தர் நடிக்கிறாரு, அதனால இப்ப நமக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க. அந்த படம் பார்த்தோம். அந்த படம் எங்க சித்தப்பா எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. அப்போ வந்து அப்ப கமல்ஹாசனும் பாப்புலரா இருந்தாரு. அப்புறம் ரஜினி 1 படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வந்து என்னன்னா ஒலியும் ஒளியும் அப்பதான் பிரபலமாச்சு. அந்த ஒலியும் ஒளியில ரஜினி பாட்டெல்லாம் போடுவாங்க, படம் பார்க்கலன்னா கூட அந்த பாட்டு. அப்புறம் எங்க அப்பா சில நேரம் ரொம்ப அரசியல்ல ரொம்ப சோர்வா இருக்கும்போது சில படங்கள் கூட்டிட்டு போவாங்க. அப்ப ரஜினி படம் 1-2 பார்த்திருக்கேன். ஸ்கூல்ல சண்டை போடுவேன், எனக்கு ரஜினி பிடிக்குமா கமல் பிடிக்குமா அப்படின்னா ரஜினி தான் பிடிக்கும். ஏன்னா கருப்பா இருக்கிறாரு, கருப்பா இருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா கருப்பா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு அங்கீகாரம். அதை நான் ரஜினி கிட்டே சொன்னேன். ஒரு அடி அங்க ஆந்திரால சிரிச்சேன். நான் சொன்னேன், நீங்க ஏன்னா மாதிரி இவங்களுக்கு அப்படிலாம் சண்டை போடுவோம், ஏன் சண்டை போடுவேன், யார் 2 பேர்ல யார் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு வந்து ரஜினி பிடிக்கும். ஏன்னா வந்து அரசியல் இதுல இல்ல, கமல் பின்னால கட்சி ஆரம்பிப்பாரு எங்களுக்கு எதிராக, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த நிறத்தை வச்சு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, அது கருப்பா இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு அங்கீகாரம், சூப்பர் ஸ்டாரா வர முடியும் அப்படின்னா இப்ப நாமளும் சூப்பரா வர முடியும் அப்படின்னு ஒரு ஒரு தன்னம்பிக்கையே கருப்பா இருக்கிறவங்க கொடுத்தது. நல்ல கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ
இப்போ நம்ம மீன் போட போறோம். ஓகேவா? ஸோ மீன் தான் இந்த குழம்போட மெயின் இன்கிரியன்ட். இது இந்த குழம்போட சுவையை கூட்ட போறது மீன் தான். இப்போ நீங்க மீனை போட போட சுவை கூட்டுகிற மீனை உள்ள போட போட உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லிடுங்க. சுவை கூட்டுற மீனை போட போட எதுக்குமே மசாலா என்ன இருந்தாலும் மெயின் ஒன்று இருக்கணும். மெயின் இன்கிரியன்ட். அது மீனா இருந்தா நல்லது. மெயின் வந்து மீனா இருந்தா நல்லது. இன்னொன்னு நீங்க தேடி பிடிச்சிருக்கீங்க பாருங்க, இந்த மீன் பாறை. அது வந்து நிஜமாவே ரொம்ப பாறை வந்து பாட்டி சொல்லுவாங்க ரொம்ப சத்து மிகுந்தது. நெய் மாதிரி அந்த அதுல அது அது வேக வேக அதுல நெய் மாதிரி வந்து வரும். அது ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு மீனை போட போட வந்து நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குமோ அது மீம்ஸ் போடும்போது மீம்ஸும் ஞாபகம் வருது எனக்கு. அதனால மீம்ஸோட நெருங்கிய தொடர்புள்ள பொலிட்டிஷியன் வந்து நீங்க தான். மீம்ஸ் கூட எனக்கு தொடர்பு உண்டு, மீம்ஸ் கூட எனக்கு தொடர்பு உண்டு. அதனால ரொம்ப நீங்களே ரொம்ப ரசிச்ச மீம்ஸ் என்ன உங்களை பத்தி வந்த மீம்ஸ்ல? எதை சொல்றது, ஒன்னா ரெண்டா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாத்தோட பிடிச்சது டிவி ஒருத்தர் வட பார்த்து தெரியுமா? ஆமா, அந்த மீம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சொல்ல 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 தேடி 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 உடைக்கிற அளவுக்கு நான் நெஞ்சில பூந்துட்டேன்ல அப்படின்னு உடைக்கவே முடியாது நான் இல்ல அப்படின்னு தேடி தேடி உடைப்பார்ல, தாமரை மலர்ந்தே தீரும்னு சொன்னோம். அந்த மீம்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு ஹர்ட் பண்ணுமா எப்போவாச்சும் சில மீம்ஸ்? ஹர்ட் பண்ணுன்னு சொல்றது எப்படின்னா, நீங்க வந்து கருத்தை வந்து சொல்லும்போது ஓகே, உருவத்தையும் சேர்ந்து சொல்லும்போது ஒரு ஹர்ட் வராது. எனக்கு நான் சொல்லல, வருங்காலத்துல உருவகேலி செய்யாதுங்க அப்படின்னு. என்னால ரொம்ப தன்னம்பிக்கை மிகுந்த நபர். அதனால அந்த உருவகேலி எல்லாம் என்ன ஒண்ணு இப்ப நான் சொல்றேன், மீன்ஸ் நானே சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் சுருட்டை பரட்டை அப்படிம்பாங்க. அதான் நான் விளையாட்டா சொல்லுவேன், ரஜினிக்கு அடுத்தால பரட்டைன்னு பேர் வாங்கினது நான் தான். ஏன்னா அவருக்கு வந்து 16 வயதுல பேரே பரட்டை தான். அதனால என்ன பொழுது பரட்டை. ஏன்னா இப்ப முடிய ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டேன். பழைய படம்லாம் பாத்தீங்கன்னா புப்பா அப்படி மெய்யாலிக்கு சுருட்ட முடியினால அது பரட்டை, அப்புறம் குள்ளம் கருப்பு, இதுக்கெல்லாம் என்ஜாய் பண்ணிக்குவேன் ஒன்றும், அவ்வளோதான். ஆனால் வந்து மற்றவங்களை அப்படி சொல்லாதுங்க அப்படின்றது எனக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம உப்பு போட போகிறோம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுவோம். ஆமாம், நம்ம பின்னாடி பார்த்து டேஸ்ட் பார்த்து தேவையான எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் திருப்பி போட்டுக்கலாம், அதிகமான குறைக்க முடியாது இல்லையா? அதனால போதும். நம்ம அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறைய விட்டுக்கலாம், தேங்காய்லாம் எடுத்துருக்கோம் இல்லையா? நல்ல கொதிச்சு வரும்போது தண்ணி குறையும் போது அந்த கரெக்டாக இருக்கும். உப்பு வந்து உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. ஆமாம், யாரை உள்ளளவுக்கும் நினைப்பீங்க? நான் தூத்துக்குடி மக்களை தான் நினைப்பேன். உப்புன்னு உடனே போட்டு குறவா போட்டாலும் ஓரளவுக்கு போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு. ஏன்னா நிஜமாவே உப்புன்னு தூத்துக்குடி மக்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. நான் எப்படி வந்து இப்போ உங்கள்கிட்ட தென்சென்னையில் நிற்கிற பெண்களுக்கு வந்து மீனவ பெண்களுக்கு ஒரு பெரிய திட்டம் கொடுத்து அவங்களோட தொழிலை வைத்து அவங்களுக்கு தெரிஞ்ச மீன் குழம்பு வச்சு அவங்கள ஒரு பொருளாதாரத்துல வல்லுநர் ஆக்கணும்னு நினைச்சனோ, அதே மாதிரி தூத்துக்குடியிலையும் உப்பளங்கள்ல பணியாற்றுற பெண்களுக்கு பணியாற்றணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய, ஏன்னா அயோடைடு சால்ட், மருத்துவர் என்ற முறையில் அந்த உப்பளங்களையே அவங்களுக்கு ஒரு பெரிய தொழில் முனைவோர்களை ஆக்கி அவங்களுக்கு வந்து கையில பணம் இருக்கிற வரைக்கும் ஆக்கணும்னு நான் நினைச்சேன். இது மாதிரி நிறைய இடத்துல நினைப்பேன். ஆனா வெற்றி கொடுக்காததுனால இதெல்லாம் செய்ய முடியல. அவங்க கொடுத்தாதானே செய்ய முடியும். பெரிய திட்டமே வச்சிருந்தேன். ஆனா எங்கேயுமே போட்டி போடுற இடத்துல எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, அந்த இடத்து மக்களை ஏதாவது ஒரு இடத்துல மேம்படுத்த முடியுமா, நமக்கு வந்து ஒரு சக்தி கொடுத்தா அப்படின்றது முதல்ல நான். அப்புறம் வாய்ப்பு கிடைக்கலன்னா அப்புறம் என்ன, ஆனா அதெல்லாம் வச்சிருக்கேன். வாய்ப்பு கிடைக்காமையா போகும், எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் அதை மக்களுக்கு நம்ம பயன்படுத்துவோம். நான் சில நேரம் மினிஸ்டர்ஸ்க்கும் எழுதியிருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிலது நடந்தும் இருக்கு. வந்தே பாரத் ட்ரெயினை வந்து தூத்துக்குடிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சோம், திருநெல்வேலிக்கு கொண்டு வந்தோம். அதெல்லாம் செய்வேன். சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம மீன் ஃப்ரை பண்ற வேலையை செய்வோமா? பண்ணலாம். Title sponsors MCR Pure Cotton Club formal and casual shirts, Naga Foods, Naga double roasted rava, GT Holidays, South India's #1 travel brand, Mr. Gold groundnut oil, தரத்திலும் அளவிலும் no compromise. Presents Galata kitchen cabinet, supported by Anuj Tiles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஸ்பெஷல் பார்ட்னர் சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். லொகேஷன் courtesy D2B Interior Studio, Art of Fine Living.